கடல்ல கலக்கிற மாதிரி எவன் ஒருத்தன் இந்த ஆசைக்காக கஷ்டப்பட தயாராயிட்டானோ அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான். கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஈரோடு போய் நம்ம டிவி எடுக்க போகிறோம். பார்க்கலாம் என்ன. இந்த ரோட்டில் இன்றைக்கி தாங்க ரொம்ப க்ரௌடாக வண்டி எல்லாம் போகுதுங்க. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன பச்சையாக வண்டி வருது. கைஸ், நம்ம இந்த டைம் நம்ம ஒரு செம்ம டேஸ்ட்டான ஒரு கம்பங்கூழ் கடைக்கு போகிறோம். அதை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சரி, ஓகேவா? அங்கே போகிற மாதிரி தெரியல, ஆனால் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறோம். நாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மைக்கு அந்த அளவுக்கு இல்லை நம்மகிட்ட. கூடி சீக்கிரம் நாம ஒரு கேமரா ஒன்று வாங்குகிறோம், ஹெல்மெட்லாம் மாட்டுறோம், நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படி அழகா. நாய்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஸ்கூலில் பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே பச்சை பசேன்னு இருக்குதா. பார்க்கலாம், அவங்களுக்கு உண்டான பெஸ்ட்டான வீடியோ நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேவா? கைஸ், பட்டையான வெயில் அடிக்குது, செம்ம வெயில். கைஸ், நம்ம சொல்லிட்டு இருந்தோம் செம்ம ஃபேமஸான கடைங்க, நம்ம செம்மையாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே இந்த ரூட்டில் வந்தோம்னு வச்சுங்க, அந்த கம்பங்கூழ் கடையில் பிடிச்சிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். சரி, செம்மையாக வந்தால் உண்மையாலுமே வந்து நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸு, தாதா குருபா சட்னி எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் அதை எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் வந்துட்டோம். அந்த கடைக்கிட்ட நம்ம அங்கே போய் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. தெரியுதா தூரத்தில் உங்களுக்கு? அங்கே வேறு ஒரு கார் ஒன்று மேலே இருக்குது, அதுதான் அந்த கடை. உண்மையாலும் வேற எல்லாம். காலியாச்சு. கைஸ், நம்ம கம்பங்கூழ் குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்பணும். கிளம்பிட்டு நம்ம அப்படியே போகலாம். போகிற போக்கில் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா? ஆனால் உண்மையாலுமே கம்பங்கூழ் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். உண்மையால யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக நல்லாயிருக்கும். வந்தாலுமே அந்த கடையில் குடிச்சிட்டு தான் நாங்கள் அந்த பக்கம் கிளம்புவோம். உண்மையால் அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலி அந்த தாத்தா கொடுக்குற சட்னியும் அந்த மிளகா, அந்த குடல் வடை, அந்த அப்பளம், இது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் வர வந்தால் இந்த பக்கம் போகிறவங்க யாராவது அஞ்சூர் வழியாக போகிற யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். அந்த ரெட்டைக்கரடு மலை தான், ரெட்டைக்கரடு மலையிட்டே அந்த தாத்தா வந்து வச்சுருப்பாங்க. அந்த நீங்கள் மலை ஏறி வந்து செம்ம அந்த தாத்தா இருக்கும், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பச்சை பசேன்னு. ஆனால் செம்மையாக இருக்குங்க உண்மையாலுமே. நான் சீரியஸாக அந்த ரூட்டு பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த ரூட் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக அது என்னடா இது என்னது? பனைமரம், சரி தென்னை மரம் பார்த்தீங்களா? வாழை மரம் எல்லாம் அமேசிங்காக இருக்குங்க. சீரியஸாக இந்த இடம் மட்டும் இங்கே மட்டும் நம்மளா குடியிருந்தோம்னு வச்சுங்க, செம்மையாக இருக்கும் உண்மையாலுமே. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த ரூட் ஃபுல்லாக பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த ரூட் வந்து நாங்கள் அந்த மெயின் ரோடுக்கு போகிறதா போயிடுவோம். அந்த பவானி ரூட் மெயின் ரோடு இந்த ஷார்ட்கட் இது ஆக்சுவலி. எப்படி யூ பெண்டு போட்டான் பார்த்தீங்களா?
டியூ கட்டா அது என்னடா அது என்னன்னு தெரியலைங்க. அங்கே பார்த்தீங்களா மலை மறைச்சிட்டு இருங்க காட்டுறேன். ஓ வராருங்கோ. பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்க இந்த பேப்பரை என்னன்னு தெரியல ஆக்சுவலி. இதில் இதெல்லாம் பாருங்கள், இந்த வெயிலையும் விவசாயம் பண்ணி மைக் வாங்கிடலாம் கைஸ். இதில் வந்து மைக் ஒன்று வாங்கிட்டுன்னு வச்சுங்க, நான் அவுட்புட் வாய்ஸ் அவுட் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் அது எவ்வளோ வாங்குறேன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக வாங்கிடுவேன். நம்ம அங்கேருந்து வரதுக்குள்ளே ஏகப்பட்ட வாழை மரம் பார்த்துருப்போம். அந்த ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக வாழை மரம் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. செம்ம இது என்னன்னு தெரியல. பாக்கு மரமாமாங்க இது. பார்த்தீங்களா பாக்கு மரமாமா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. குட்டி குட்டி சைஸில் தான் பார்க்க மரம் பார்த்துக்கிறேன். இது என்ன பெருசு பெருசாக இருக்குது இருக்காதா? இப்போ ஆக்சுவலி நம்ம அடுத்தது வந்து நம்ம இந்த என்ன பேரேஜ் அது எதாவா ஊராட்சி கூட்ட பேரேஜ் ஒன்று இருக்குது அந்த நியர்பையில். அந்த பேரேஜ் வழியாக போய் நம்ம அங்கே ஒரு இடத்துக்கு போவோம். உங்களுக்கு காட்டுறாங்க. பார்த்தீங்களா தீபாவளி முடிஞ்சது தான். போய் நம்ம உலகம் விடுவோமா, பட்டாசு வெடிப்போம்ல, வாங்கினது தீக்கா பண்ண மாட்டோம்னா. டேய் கார்த்திகை மாதம் தான் இந்த மாதம் வெடிச்சே தீக்கணும். நம்ம அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம், இந்த மெயின் ரோட்டுக்கு பாருங்கள். அந்த பவானி டு மேட்டூர் போகிற ரோட்டு. இதில் நான் லெஃப்ட்டு போகணும். அந்த நம்ம இந்த டேமுக்கு வந்துட்டோம். அந்த டேம் இல்லை, சாரி, இது என்னடா கதவணை மின் நிலையம். இது பாருங்க, தண்ணி எவ்வளோ போகுது பாருங்க. ஏன் பயங்கரமாக தண்ணி போகுது, உங்களுக்கு தெரியுதா? அந்த மற்றவங்களை திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி எப்படி போகுதுன்னு. எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பா. சும்மா கடலில் கலக்கிற மாதிரி சும்மா கலக்குதுங்க. காய்ஸ் செம்மையாக தண்ணி போகுதுங்க இங்கே. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக தண்ணி பிச்சுட்டு போகுது. இந்த 2 மதங்க மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க இருக்குது தண்ணியை. சும்மா தண்ணிப்பா பிச்சுட்டு போகுதுங்க. தான் கலக்குது பாருங்கள். உங்களுக்கு பா எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. பயங்கரமாக இருக்குதுங்க. சரி நம்ம போகலாம், அப்படியே போய் டிவி வாங்க போகலாம் வாங்க. ரைட் நம்ம கிளம்பலாம். ஆனால் தண்ணி பயங்கரமாக போகுதுங்க. சீரியஸாக நானே ஃபஸ்ட் டைம் கடலில் கலக்கிற மாதிரி கலக்குதுங்க. அது அப்படியே அந்த அவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுங்க. இந்த லைனு ஃபுல்லாக கரும்பு காடாகவே இருக்குதுங்க. ஆசம். அப்படியே கேரளாக்குள்ளே போந்த ஃபீல் இதுங்க இந்த வழி. வாங்க நம்ம போகலாம். அடுத்து நம்ம டிவி பார்க்கறதுக்கு போயிடலாம் வாங்க. தட்டுறேங்க நாமளும். ஓகே காய்ஸ் வாங்க போகலாம். நான் போய் டிவி வாங்க போகலாம். வாங்க பார்க்கலாம் போய் பாட்டு.
ஆக்சுவலி காரில் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, உண்மையாலுமே நம்ம வந்து டிவி வாங்கிட்டு எட்டு வர முடியாது. அதனால் வந்து காரில் போயிடலாம், எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காரில் போகிறோம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு தண்ணி ஃபுல்லாக ஒரு இடத்துல கலந்துச்சுல, அந்த தண்ணியெல்லாம் இந்த வழியாக தான் போகுது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சும்மா ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குது. இந்த வழி போகிறவங்க எல்லாம் பாருங்கள் காரை நிறுத்தி அவங்க அந்த இதை பார்த்துட்டு போகிறாங்க, தண்ணி போகிறத பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே லட்சுமி நகர் வரைக்கும் வந்துவிட்டோம். லட்சுமி நகர்லேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம உள்ளே போய் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். 5 கிலோமீட்டரில் நம்ம போயிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு ஈஸியாக நம்ம டிவி இருக்கிற கடைக்கு நம்ம போயிடலாம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நம்ம நியர்பை வந்துவிட்டோம். நம்ம அங்கே போய் என்னென்ன டிவி இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க வராங்களான்னு தெரியல, பார்க்கலாம். போய் நம்ம பார்த்துட்டு நம்ம எடுக்கிற டிவி மட்டும் நான் கேப்சர் பண்ணுறேன். கைஸ், இந்த டிவி தான் நாங்கள் பார்த்து வச்சுக்கிறோம். இதை தான் நம்ம வாங்க போகிறோம். டிவி வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். கைஸ், இந்த விளாக் அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.